ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேசராசிக்கு மார்ச் மந்த்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். 1ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹெட்டில் ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செல்ஃப் எஃபோர்ட்டு போடுறதுனால இன்கம் அதிகமாகலாம். லீடர்ஷிப் நெட்வொர்க்கிங் மூலயமா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா உங்களோட ஸ்ட்ராங்ஸ்லாம் நல்லா பிலீஃப் ஆகும். 2ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்ஸுரி இல்லைன்னா கம்ஃபர்ட் இது மூலயமா செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரின் இல்லைன்னா ஆன்லைன் எக்ஸ்பென்சஸ் ஏற்படலாம். சேவிங்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது கம்யூனிகேஷன், ரைட்டிங், டீச்சிங் இதிலெல்லாம் உங்களுடைய ஸ்கில்ஸ் இன்னும் டெவலப் ஆகும். சிப்லிங்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். எஃபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு எஃபோர்ட் இதில் போடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு கெயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் மூலயமா உங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஸ்பௌஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால அது மூலயமா உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படலாம். அம்மாவோட நினப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதா இருந்தால் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்த்து செய்யலாம். 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லவ்வில் ஒரு கன்ஃபியூஷன், டிட்டாச்மெண்ட் ஏற்படலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில்ட்ரன்ஸ் ஒரு சில விஷயங்களில் அச்சீவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அது மூலயமா நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது காம்படிஷன் சக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துட்டு இருக்கோம், அதில் சக்ஸஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா சூப்பராக இருக்குது இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது இந்த மந்த்து தேவைப்படுது. 7ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நல்லா பாண்டிங்காக இருக்கும். மூடு ஸ்விங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் பாண்டிங் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கணும். மேரேஜ் திருமணத்திற்கு யாராவது இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணுங்க, ஒரு 1 மந்த் மட்டும். ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக போகலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மந்த்தை மார்ச் மந்த்தை பொறுத்த வரைக்கும். 8ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சடன் கெயின்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, நெட்வொர்க் மூலயமா ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது செல்ஃப் எஃபர்ட் போடுறதுனால நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும். ட்ராவல், கம்யூனிகேஷன் இது மூலயமா நீங்கள் லக்கை நீங்கள் பிரிங் பண்ண முடியும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும், அது கொஞ்சம் சமாளிக்கணும். ஃபாரின்ல சர்வீஸ் ஓரியன்டாக ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கெரியரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேபிளான growth அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது நல்லபடியாக. 11ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வலுவாக இருக்குது. 11ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், போல்டு ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் செம்மையாக இருக்குது. சடன் கெயின்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருந்துருக்கு. ஆர்கியூமெண்ட்ஸ், நெட்வொர்க் இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இன்கமும் இருக்கும், எக்ஸ்பென்சஸும் இருக்கும், பேரலாக இருக்கும். லாங் டேர்ம் கெயின்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறத பொறுத்த வரைக்கும். அப்புறம் 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஹை எக்ஸ்பென்சன்ஸ், எமோஷ்னல் ஐசோலேஷன், ஸ்பிரிச்சுவல் growth அப்படிங்கிறது தாராளமாக இருந்துருக்கு. ட்ராவல் மூலயமா எக்ஸ்பென்ஸ் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிக அளவு இருந்துருக்கு. இந்த மந்த் நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னா கெயின்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவலாக இருந்துருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லக்கை பிரிங் பண்ணணும் அப்படின்னா இதோ கீழே இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த 7 ஹார்சஸோட லிங்க். அந்த ஃபோட்டோ நீங்கள் வீட்டில் வாங்கி பிரிங் பண்ணி போடுங்க. அது இதுதான் பண்ணணுமா அப்படின்னா, ஏன்னா நிறைய இருக்குது. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அது எந்த அங்க லட்சணத்தோடு இருக்கணுமோ அந்த பிக்கு தான் நான் உங்களுக்கு அந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன்.
நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பை பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது ஒன்று. எனக்கு வந்து கரியரில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்னோட பேர் வெளியில் வரணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு புகழ் இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த கருங்காலி மாலையோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். என்ன சர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பை பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.